அனைவருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் டு பூபதி மேக்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் அப்படின்னு பார்த்தோம்னா செல். ஆல்ரெடி செல் பற்றி இன்னொரு ஃபஸ்ட்டு வீடியோவும் நம்ம பார்ட் 1 வீடியோவும் போட்டிருப்போம். இது செல் பார்ட் 2 அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். அந்தளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் தான் செல் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆல்ரெடி செல் பற்றி ஒரு இன்ட்ரோவும் நம்ம கொடுத்துட்டோம் மேக்ஸிமம், ஓகேங்களா? அதை ஃபஸ்ட் வீடியோலையும் நம்ம கொடுத்துருப்போம், செல் பார்ட் 1 வீடியோலையே. செல் பார்ட் 2 அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். செல் கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு பார்த்தோன்னா, who discovered the cell? Robert Hooke. எந்த வருஷம்? 1665. ஓகே, ஸோ என்ன வேர்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா செல்லுலா. சரியா? தட் மீன்ஸ் ஸ்மால் சேம்பர் என்பது அர்த்தம், சிறிய ரூம் என்பது பொருள். ஸ்மால் சேம்பர். எந்த மொழிச்சொல் செல்லுலா அப்படிங்கிறது என்ன மொழிச்சொல் அப்படின்னு பார்த்தோன்னா, இட்ஸ் அ லாட்டின் வேர்டு. இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு கொஸ்டின். ஸ்டடி அபவுட் செல் அப்படின்னா சைட்டாலஜி. ஃபாதர் ஆஃப் சைட்டாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபாதர் ஆஃப் சைட்டாலஜி அப்படின்னு யாரை சொல்லுவாங்கன்னா ராபர்ட் ஹூக்கை தான் சொல்லுவாங்க. செல்லியலின் தந்தை அல்லது சைட்டாலஜியின் தந்தை அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. செல்லியலின் தந்தை அல்லது சைட்டாலஜியின் தந்தை அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இந்த கொஷினில், அதாவது இந்த டாப்பிக்கில் ஒரு 10 கொஷின்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அந்த வகையில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். த லாங்கஸ்ட் செல் இன் தி ஹியூமன் பாடி. மனித உடலில் அப்படின்னு சொல்ல வேண்டாம், ஒட்டுமொத்த செல்களிலேயே, பர்த், பிளான்ட் செல், அனிமல் செல் எல்லாத்துலேயுமே லாங்கஸ்ட் செல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ஹியூமன் நியூரான் செல் தான். ஹியூமன் நியூரான் செல் தான் மனித உடலில் மிக நீளமான செல்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. நரம்பு செல், நியூரான்கள். ஸோ நரம்பு செல்கள் கிடையாது, நரம்பு நியூரான்ஸ். தமிழ்லையுமே அது நியூரான் தான் சொல்லணும். நரம்பணுக்கள் அப்படிங்கிறத விட நியூரான்கள் அப்படின்னு தான் கொடுப்பாங்க தமிழ்லையுமே. ஓகே, ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர், நியூரான்ஸ் அப்படிங்கிறது. இதுதான் வந்து இருக்கிறதே லாங்கஸ்ட் செல். ஓகே, நியூரான் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாகவும் அதோடைய செல் ஸ்ட்ரக்சர் அடிப்படையிலையும். ஸோ நியூரான்னா என்ன, டென்ட்ரைட்ஸ்னால் என்ன, அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆக்சான்ஸ்னால் என்ன, இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூடுதலாக தெரிஞ்சுக்கணும் அதோடைய செல் ஸ்ட்ரக்சர் அமைப்பை வச்சு. பட் இங்கே ஆப்ஷன்ஸ் வச்சு எப்படி கொஸ்டின்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, நியூரான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, நியூரான் இட்ஸ் அ ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம். நரம்பு மண்டலத்தின் செயல் அலகு அப்படின்னு சொல்லுவாங்க. நர்வஸ் சிஸ்டம், நரம்பு மண்டலத்தின் செயல் அலகு அப்படிங்கிறது நியூரான் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கலாம் ஆப்ஷன் ஏ, நெஃப்ரான். நெஃப்ரான் என்ன சொல்லுவாங்கன்னா, நெஃப்ரான் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் கிட்னிஸ். சிறுநீரகத்தின் செயல் அலகு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த ஃபங்க்ஷனல் யூனிட் வந்துக்கிட்டே இருக்கும், அதனால ரொம்ப முக்கியமானது. ஓகே, சார்கோமியர் அப்படின்னு ஒன்று இருக்குது. சார்கோமியர் இட்ஸ் அ ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் போன் ஃபைபர், அதாவது போன் எலும்பு தசை, போன் மசில்னு கூட சொல்லிக்கலாம். ஓகே, எலும்பு தசையின் செயல் அலகுனா அது சார்கோமியர். ஓகே, நெப்ரான் அப்படிங்கிறது நெஃப்ரான்னே கொடுப்பாங்க சார், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெஃப்ரான் சிறுநீரக நுண்குழல்கள்லாம் கொடுக்க மாட்டாங்க, நெஃப்ரான்னே கொடுப்பாங்க. ஸோ நெஃப்ரான் என்பது சிறுநீரகத்தின் செயல் அலகு. கிட்னிஸ் சிறுநீரகத்தின் செயல் அலகு. நரம்பு மண்டலத்தின் செயல் அலகுலாம் நியூரான். ஸோ நியூரான்னே கொடுப்பாங்க. சரியா? ஸோ இந்த கொஸ்டின் இப்போ நான் சொன்னேன் வந்து 3 நியூரான், அடுத்தது 2வது நெஃப்ரான், 3வது சைர்கோமியர். இது 3 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் குறிச்சுக்குவாங்க. ஓகே, ஸோ லாங்கஸ்ட் செல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஸ்மாலஸ்ட் செல் அப்படின்னு எதை சொல்லுவாங்க? ஸ்மாலஸ்ட் செல் இருக்கிறதே ஒட்டுமொத்த லிவிங் ஆர்கானிசம் ஸ்மாலஸ்ட் வந்து மைக்கோபிளாஸ்மா. அதாவது அதோடைய ஃபுல் நேம் பார்த்தோன்னா மைக்கோபிளாஸ்மா கேலிசாப்டிகம் அப்படின்னு பேர். இது ஒரு பாக்டீரியா. இதுதான் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட்
ஓகே, லார்ஜஸ்ட் மிகப்பெரிய செல் என்று அழைக்கப்படுவது இது. லார்ஜஸ்ட் செல் அப்படின்னா ஆஸ்ட்ரிச் எக் செல். ஆஸ்ட்ரிச் எக் செல் தான் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் செல். இது ஸ்மாலஸ்ட் செல். ஆனால் நம்ம கொஸ்டினில் கேட்குறது லாங்கஸ்ட் செல். சரியா? பாயிண்ட்ஸ் தெளிவாக குறிச்சிக்கோங்க. ரைட், அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? வெல் அண்ட் குட். ஸோ ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கரடு முரடான அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆக்சுவலி கரடு முரடானன்னு சொல்கிறத விட சொரசொரப்பான எண்டோபிளாச வலைப்பின்னர். சொரசொரப்பான எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னாலும் சரி, இல்லை எண்டோபிளாஸ்மிக் வலைப்பின்னல்னாலும் சரி. ஓகே, லுக்ஸ் ரஃப் அண்டர் தி மைக்ரோஸ்கோப் பிகாஸ் ஆஃப் தி அட்டாச்மெண்ட் ஆஃப் விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங். ஏன் வந்து செல் ஆர்கனல் இதை வந்து ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னு சொல்கிறாங்க? ஆக்சுவலி ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் என்பது என்ன? இப்போ நியூக்ளியஸ் இருக்குது. ஓகே, ஸோ நியூக்ளியஸ் இருக்குன்னா அந்த நியூக்ளியஸை சுற்றி என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வலை போன்ற ஒரு அமைப்பு காணப்படும். அதேமாதிரி கீழே இருக்கும். சரியா? இந்த மாதிரி காணப்படும். அப்போ இதில் ரெண்டு பகுதி இருக்குது. ஒரு பக்கம் வந்து ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னு சொல்லுவாங்க, இன்னொரு பக்கம் ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னு சொல்லுவாங்க. அது ஏன் ரஃப்னு சொல்கிறாங்கன்னா அங்கே ஒரு பகுதி, அதாவது ஒன்று பிளேஸ் ஆகிருக்கும், ஒரு உறுப்பு. அதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறது எல்லாமே ரஃப் எண்டோபிளாஸ்மிக்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த டாட்டாக வச்சுருக்கேன் தெரியுமா, அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரைபோசோம். எந்த பக்கம் ரைபோசோம் ப்ரெசென்ட் ஆகிருக்கோ அந்த ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் சொல்லுவாங்க. ரைபோசோம் இல்லாத பகுதி என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அப்போ இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் டி. ஸோ எந்த மேற்பரப்பில் இணைக்கிறது, ஏன்னா பின்னரும் செல் உறுப்புகளில் எந்த ஒன்றை அந்த மேற்பரப்பில் இணைக்கிறது அப்படின்றத விட மேற்பரப்பில் இருக்கிறது அப்படின்னு சொல்லணும். ஓகே, இருக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா ரைபோசோம்கள். ரைபோசோம்கள் அப்படின்னு பார்த்தோன்னா செல்லின் புரத தொழிற்சாலை, புரோட்டீன் சிந்தசிஸ். ஓகே, செல்லிற்கு தேவையான புரத உற்பத்தியை மேற்கொள்வதால் இதனை செல்லின் புரத தொழிற்சாலை என்று அழைக்கிறார்கள். லைசோசோம் என்ன சார் சொல்லுவாங்க? இட்ஸ் அ சூசைடல் பேக்ஸ். செல்லின் தற்கொலை பைகள். சூசைடல் பேக்ஸ் ஆஃப் தி செல். செல்லின் தற்கொலை பைகள். சோல்ஜர்ஸ் ஆஃப் தி செல்ஸ். ஓகே, ஸ்கேவஞ்சர்ஸ் ஆஃப் தி செல்ஸ். இந்த மாதிரி பல பேர்கள் உண்டு. செல்லின் தற்கொலை பைகள், செல்லின் துப்புரவாளர்கள். ஸ்கேவஞ்சர்ஸ்னா செல்லின் துப்புரவாளர்கள். சோல்ஜர்ஸ் ஆஃப் தி செல், செல்லின் போர்ப்படை வீரர்கள். இது எல்லாமே யார் தான்? ஒன்றும் லைசோசோம். சரியா? ரைட், இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் என்ன வருங்க? ஆப்ஷன் டி, ரைபோசோம் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஓகே ஃபைன், அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். த பிளான்ட் செல் இஸ் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ். இது ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நடத்தின பார்ட் 1லேயே நம்ம இதை பார்த்துருப்போம். பிளான்ட் செல் இஸ் மேட் அப் ஆஃப், பிளான்ட்டுடைய செல்வால் இஸ் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ். ஓகேங்களா? ஸோ அது மட்டும்தான் இருக்குமா அப்படின்னா கைட்டின், சியூபரின் இது மாதிரி சொல்ல உரைகளாலும் ஆனதாக தான் இருக்கும். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஓ, அப்போ கைட்டின் போட்டிருக்காங்களே சார், அப்போ கைட்டின் வருமானா? கைட்டினும் வரும். இது சொல்லப்போனால் ஆக்சுவலி இந்த ஆப்ஷனே கொஞ்சம் ஏஎன்பிசி அப்படின்றது தான் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, ஆனால் கைட்டினும் இருக்கும். கைட்டினும் அதனுடைய செல் சுவரில் பக்கத்தில் இருக்கத்தான் செய்யும். ஸோ கைட்டின் அப்படிங்கிறதும் ஒரு வகையில் கரெக்டான ஆன்சர் தான். ரெண்டுமே வரும். செல்லுலோஸ் மற்றும் கைட்டின். கைட்டின் கொடுக்கக்கூடாது ஆக்சுவலி. கைட்டின் சிடின் கிடையாது, கைட்டின் ரெண்டுமே தான் வரும். ஸோ குறிச்சிக்கோங்க, ரெண்டு ஆப்ஷனுமே வரும். ஏ அண்ட் சி ரெண்டுமே செல்வாலில் இருக்கக்கூடிய ஒன்று தான். ஓகே, சியூபரின் இது எல்லாமே மூணுமே இருக்கும். செல்லுலோஸ், சியூபரின், கைட்டின் இது எல்லாமே செல்வாலில் இருக்கக்கூடிய ஒன்று தான். ஓகே, ஸோ செல்லுலோஸ்ன்றது என்னங்க? இட்ஸ் பாலிசாக்கரைடு, ஆல்ரெடி தெரிஞ்சது தான். இது ஒரு கூட்டு சர்க்கரை அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு கூட்டு சர்க்கரை. ஸ்பெஷலி பார்த்தோன்னா பொதுவாக எல்லா செல்வாலையும் இருக்கும். ஃபங்கை, பூஞ்சையுடைய செல்வாலில் அதிகமாக காணப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ரைட், அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ கொஸ்டின் நம்பர் 4 நினைக்கிறேன். ஓகே, ஸோ த ஃபாலோயிங் இஸ் நாட் த ப்ரெசன்ட் இன் டிஎன்ஏ. டிஎன்ஏவில் அல்லாதது எதுன்னு கேட்குறாங்க. கொடுத்துக்கலாம் என்ன சார் அப்படின்னு பார்த்தோன்னா நைட்ரஜன் பேசஸ். நைட்ரஜன் பேசஸ், நைட்ரஜன் காரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நைட்ரஜன் காரங்கள். ஸோ ஒன் இஸ் அடினைன், ரெண்டாவது
குவானின். இது ரெண்டையும் பியூரின் அப்படின்னு சொல்லுவாங்க. சைட்டோசின். ஃபோர்த் ஒன் தயமின். இது ரெண்டையும் பிரிமிடின் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரிமிடின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நாலுமே டிஎன்ஏயில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் பேசஸ், தெளிவாக சொல்கிறேன். ஓகே. ஸோ அடினைனா ஷார்ட்டாக ஏன்னு சொல்லுவாங்க, குவானினுக்கு ஜி, சைட்டோசினுக்கு சி, தைமினுக்கு டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதே தான் ஆர்என்ஏவிலையும் இருக்கும். அடினைன் இருக்கும், குவானின் இருக்கும், சைட்டோசின் இருக்கும். பட் தயமின் மட்டும் அதில் இருக்காது. அதுக்கு பிறகு வந்து என்ன இருக்குன்னா யுராசில் இருக்கும். சரிங்களா? அங்கே இருக்கக்கூடிய தயமினுக்கு பதிலாக ஆர்என்ஏவில் யுராசில் யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த இடத்துல யுராசில் இருக்கு இல்லையா, இது மட்டும்தான் வந்திருக்காது. பிகாஸ் யுராசில் எதில் இருக்கக்கூடியது? ஆர்என்ஏவில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் காரம். ஆர்என்ஏவில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் காரம். கிளியரா? அப்போ ஆப்ஷன் சி இஸ் அ கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகே. சப்போஸ் கேட்டுட்டாங்க, கேட்க வாய்ப்பு குறைவு தான். சப்போஸ் கேட்டுட்டாங்க அப்படின்னா யுராசினுடைய கெமிக்கல் ஃபார்முலா C4H4 N2 அண்டு O2. ஓகே. இதான் வந்து மெயினாக இருக்கக்கூடிய ஒரு புரதன்றேன் பேஸ் காரம். அதில் ஆர்என்ஏவில் இருக்கக்கூடிய, மற்றபடி டிஎன்ஏவில் இருக்கக்கூடிய அது மூணுமே இருக்கும். அடினைன், குவானின், சைட்டோசின் மாதிரி இருக்கும். யுராசில் தைமினுக்கு பதிலாக யுராசில் அப்படிங்கிறது காணப்படும். சரிங்களா? தயமின் THY. தைமினுக்கு பதிலாக இங்கே யுராசில் இருக்கும். தட்ஸ் ஆல். போயிடலாமா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 5. டூரிங் த ப்ராசஸ் ஆஃப் மைட்டாசிஸ். என்ன சார் மைட்டாசிஸ் அப்படின்னா என்ன? இதான் வந்து செல் டிவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. செல் டிவிஷன், செல் பகுப்பு. அதில் ஃபஸ்ட்டு வந்து ஏமைட்டாசிஸ். ஏமைட்டாசிஸ் அப்படிங்கிறது ஒரு செல் உயிரிகளில் நடைபெறக்கூடியது, யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ். ரெண்டாவது மைட்டாசிஸ் அண்ட் மியாசிஸ். மைட்டோசிஸ் அண்டு மூன்றாவது மியாசிஸ். இது ரெண்டுமே மல்டி செல்லுலர், பல செல் உயிரிகளில் நடைபெறக்கூடியது, அதாவது நம்மளுக்கு மனிதர்களில் நடைபெறக்கூடியது. அதில் இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா மைட்டாசிஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகே. மைட்டாசிஸ் அப்படிங்கிறது சொமாட்டிக் செல், உடல செல்களில் நடைபெறக்கூடியது. மியோசிஸ் அப்படிங்கிறது இட்ஸ் எ ஜெனட்டிக் செல் அல்லது ரீப்ரொடக்டிவ் செல், இனச்செல்களால் நடைபெறக்கூடியது. வேறா இங்கே கொடுத்துருக்கக்கூடியதில் என்ன கொஸ்டின்? மைட்டாசிஸ் அப்படிங்கன்னா ஒரு பெரிய செல்லானது 2 சிறிய செல்களாக பகுப்படையும். சிம்பிளாக சொல்லணும்னா அதான் மீனிங். ஓகே. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா கேரியோகைனசிஸ், சைட்டோகைனசிஸ் 2 இருக்கும். ஓகே. கேரியோகைனசிஸ் அப்படி என்றால் கைனசிஸ் அப்படின்னா அது வந்து உட்கரு மட்டும் பிரிதல், உட்கரு பிரிதல், நியூக்ளியஸ் டிவிஷனை கேரியோகைனசிஸ் சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தோன்னா சைட்டோகைனசிஸ், சைட்டோபிளாசம் பிரிதல். சரியா? ரைட். இப்போ என்ன ஆகுது? 2 டாட்டர் நியூக்ளியர் செல்ஸ் ஆர் ஃபார்ம்டு, 4 ஐடென்டிக்கல் டாட்டர் செல்ஸ் ஆர் ஃபார்ம்டு, 4 ஐடென்டிக்கல் நியூக்ளியர் ஃபார்ம்டு, 2 ஐடென்டிக்கல் நியூக்ளியர் ஃபார்ம்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று தான். ஸோ 2 ஒத்த சேய் செல்கள், மகள்னு சொல்லக்கூடாது, ஆக்சுவலி தவறான வார்த்தை. சேய் செல்கள். செய்யலாம் டாட்டர் மீன்ஸ் இந்த இடத்துல வந்து அதனுடைய குழந்தையை தான் குறிக்கும், பெண் குழந்தையை குறிக்காது. சரிங்களா? அப்போ சேய் செல்கள் உருவாகின்றன. அப்போ கொஸ்டின் நம்பர் 5ன்னு நினைக்கிறேன். ஸோ டூரிங் த ப்ராசஸ் ஆஃப் மைட்டாசிஸ் 2 ஐடென்டிக்கல் டாட்டர் செல்ஸ் ஆர் ஃபார்ம்டு அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் கொடுக்க, வாட் இஸ் கால்டு கிச்சன் ஆஃப் தி செல்ஸ்? கிச்சன் ஆஃப் தி செல், செல்லின் சமையலறை அல்லது உயிரணுக்களின் சமையலறை என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு பார்த்தோன்னா பசுங்கணிகம். ஆல்ரெடி இந்த வார்த்தை நம்ம சொல்லியிருக்கோம். கணிகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 3 வகை இருக்கும். அதில் வந்து குளோரோபிளாஸ்ட் அப்படிங்கிறதுல தான் அந்த குளோரோஃபில் அப்படிங்கிறது ப்ரெசென்ட் ஆகிருக்கும். குளோரோஃபில் இஸ் அ பிக்மெண்ட், ஒரு நிறமி. ஓகே. இந்த குளோரோபிளாஸ்ட் தான் என்ன நடைபெறும்? ஃபோட்டோசிந்தசிஸ். ஒளிச்சேர்க்கை என்பது நடைபெறும்.
ஒளிச்சேர்க்கை நடைபெறுவதால் இங்கே தான் வந்து என்ன நடைபெறும், ஃபுட் ப்ரிப்பரேஷன், உணவு உற்பத்தி என்பது நடைபெறும். அதனால் குளோரோபிளாஸ்ட்டை கிச்சன் ஆஃப் தி செல் அப்படின்னு சொல்கிறாங்க. கிச்சன் ஆஃப் தி செல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே ரைட். அடுத்து கோல்கை பாடிஸ் டிராஃபிக் கண்ட்ரோலர் உடைய நிக் நேம்ஸ். டிராஃபிக் கண்ட்ரோலர் ஆஃப் தி செல், செல்லின் போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர். ரைபோசோம் புரோட்டீன் ஃபேக்ட்ரி, புரோட்டீன் ஃபேக்ட்ரி ஆஃப் தி செல் எழுதி போட்டுருக்கலாம். அதோடைய நிக் நேம். வேக்வல்ஸ்ன்றது வாட்டர் டேங்க் ஆஃப் தி செல்னு சொல்லுவாங்க. வாட்டர் டேங்க் ஆஃப் தி செல். சரியா? ரைட். அடுத்த கொஸ்டின் சொல்லலாமா? குமிழ்கள் தமிழில் குமிழ். ஓகே ரைட். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். இன்னொருவற்றை கவனிக்கவும். என்ன பார்க்கலாம்? ஸோ யூகேரியோட்டிக் செல்ஸ் ஆர் செல்ஸ் வித்தவுட் த நியூக்ளியஸ் அண்ட் ஆர் ஃபவுண்ட் இன் சிங்கிள் செல்டு ஆர்கானிசம். அணுக்கரு இல்லாத செல்கள் மற்றும் ஒற்றை செல்கள் உயிரினங்களில் காணப்படுகின்றன அப்படின்னு கொடுக்குறாங்க. ரெண்டாவது ப்ரோகாரியோட்டிக் செல்ஸ் ஆர் தட் கண்டைன்ஸ் எ நியூக்ளியஸ், தே ஆர் ஃபவுண்ட் இன் மெயின்லி இன் எ மல்டி செல்லுலர் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆக்சுவலி மாற்றி கொடுத்து வச்சுருக்காங்க. விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்னு கேட்குறாங்க. நல்லா கவனிச்சுங்க. யூகேரியோட்டிக் செல், ப்ரோகாரியோட்டிக் செல், இது இங்கே ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கு, இது ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும். மாற்றி கொடுத்துருக்காங்க. அப்போ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே கரெக்ட் கிடையாது. அப்போ நெய்தர் 1 nor 2, சரி கரெக்டு தானே கேட்குறாங்க. கரெக்ட்னா அப்போ நெய்தர் 1 nor 2 இரண்டுமே சரியில்லை அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஏன்னா ரெண்டுமே தப்பு. பிகாஸ் யூகேரியோட்டிக் வரக்கூடியதை ப்ரோகாரியோட்டிக்கும், ப்ரோகாரியோட்டிக் வரக்கூடிய யூகேரியோட்டிக்கும் மாற்றி கொடுத்துருக்காங்க. சரியா? யூகேரியோட்டிக் செல்கள் அப்படிங்கிறதும் ப்ரோகாரியோட்டிக் செல்கள் அப்படிங்கிறத அண்டர்லைன் பண்ணிக்க. இது இங்கே வரும், இது இங்கே போயிடும். சரியா? அந்த ஸ்டேட்மெண்ட்டை மொத்தம் சரியா ஆன்சர்ஸை மாற்றி கொடுத்துருக்காங்க. இல்லைன்னா ஸ்டேட்மெண்ட்டை மாற்றிக்கணும். எனிதிங் வில் பி ஓகே. ஏன்னா ப்ரோகாரியோட்டிக்கில் தான் என்ன இருக்கும், உட்கரு வந்து தெளிவற்று காணப்படும். அதே யூகேரியோட்டிக்கில் தெளிவான உட்கரு என்பது காணப்படும். சரியா? இப்போ கரெக்டான ஆன்சர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஆப்ஷன் டி, நெய்தர் 1 nor 2 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது பார்க்கலாம். ஸோ விச் செல் ஆர்கனல்ஸ் ஹேவ் தர் ஓன் டிஎன்ஏ அண்ட் ரைபோசோம். ஸோ எந்த செல் உறுப்புகளுக்கு சொந்த டிஎன்ஏ மற்றும் ரைபோசோம்கள் இருக்கின்றன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எதில், அதாவது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா டிஎன்ஏ மற்றும் ரைபோசோம்ஸ் உருவாகக்கூடியது. ரைபோசோம்ஸ் பொதுவாக இதில் உருவாகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது விச் செல் ஆர்கனல்ஸ், செல் ஆர்கனல்ஸ் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருமே, கோல்கை பாடின்றது ஒரு செல் ஆர்கனல், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ன்றது ஒன்று, மைட்டோகாண்ட்ரியா, பிளாஸ்டிட், லைசோசோம், கோல்கை பாடி, வேக்யூல், பிளாஸ்டிட், இது எல்லாமே ஒன் ஆஃப் தி செல் ஆர்கனல். ஆனால் கொடுக்கக்கூடிய கொஷின் என்னென்னா, ஏதோ ஒரு செல் ஆர்கனல் அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஓன் டிஎன்ஏவும் இருக்குது, தென் அதுக்குள்ளேயுமே ரைபோசோமும் இருக்குது. ரைபோசோம்ன்றது ஒன் ஆஃப் தி செல் ஆர்கனல் தான். ஆனால் இந்த செல் ஆர்கனலுக்குள்ளேயே ஒரு ரைபோசோம் இருக்குன்றாங்க. சரியா? நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஹிண்ட் வேர்டு என்னென்னா டிஎன்ஏன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, நல்லா கவனிச்சுங்க. டிஎன்ஏ உற்பத்தி ஆகக்கூடியது பொதுவாக 2 இடங்களில். ஒன்று வந்து நியூக்ளியஸ் உட்கருவில், இன்னொன்று பார்த்தோன்னா மைட்டோகாண்ட்ரியா தான். வேறு எங்கேயுமே வராது. இது ஒரு ஹிண்ட் வேர்டு. ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் என்ன வரும்? இந்த ஆப்ஷனில் ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான். இது ஆப்ஷன் ஏ, இது ஆப்ஷன் பி, இது ஆப்ஷன் சி, இது ஆப்ஷன் டி. அப்போ மைட்டோகாண்ட்ரியா வந்துருமா? ஸோ மைட்டோகாண்ட்ரியா அண்டு பிளாஸ்டிட்ஸ், இதுதான் கரெக்டான ஆன்சர். மைட்டோகாண்ட்ரியா மற்றும் பிளாஸ்டிடுகள், அல்லது பிளாஸ்டிடுகளுக்கு போல கணிகங்கள்னு கூட கொடுக்கலாம். தமிழ் மீடியம் கணிகங்கள். ஓகே, ஸோ போத் மைட்டோகாண்ட்ரியா அண்டு குளோரோபிளாஸ்ட் கண்டைன் தேர் ஓன் டிஎன்ஏ அண்ட் ஆல்சோ ரைபோசோம்ஸ். கிளியரா? மற்றபடி ரைட்டோகாண்ட்ரியா பற்றியும் பிளாஸ்டிட்ஸ் பற்றியும் ஆல்ரெடி ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸில் இதுக்கு முன்னாடி பார்த்த நம்ம கொஸ்டின் டிஸ்கஷனில் டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். கோல்கை பாடிஸ் பற்றி பார்த்தாச்சு, எண்டோபிளாஸ்மிக் பார்த்துருக்கோம், பிளாஸ்டிடு, லைசோசோம், இது எல்லாமே இதோடைய நிக் நேம்ஸ், அதோடைய ஃபங்க்ஷன் எல்லாத்தையுமே தெளிவாக நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். தென் வில் கோ டு த நெக்ஸ்ட் அதாவது நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ஒரு blank கொடுத்துருக்காங்க. ஸோ டேஷ் ஆர் நோன் அஸ் பவர் ஹவுஸ் ஆஃப் தி செல். இதுவுமே ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். என்ன அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா. செல்லின் ஆற்றல் நிலையம் அல்லது செல்லின் ஆற்றல் மையங்கள் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு பார்த்தோன்னா மைட்டோகாண்ட்ரியா. ஓகே, ஸோ மைட்டோகாண்ட்ரியாவில் தான் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். எனர்ஜி ஏடிபி, அடினோசைன் ட்ரைபாஸ்பேட் வடிவில் உற்பத்தி ஆகும். இதுதான் எனர்ஜி கரன்சி ஆஃப் தி செல்னு சொல்லுவாங்க. எனர்ஜி
கரன்சி ஆஃப் தி செல். யா ரைட். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கிரப் சைக்கிள் என்பது இங்கே தான் நடைபெறும். அதாவது நம்மளுடைய சுவாசம் ரெஸ்பிரேஷன் நம்முடைய ரெஸ்பிரேஷன் ஆரோபிக் ரெஸ்பிரேஷன் ஆனோரோபிக் ரெஸ்பிரேஷன் காற்று சுவாசம் காற்றில்லா சுவாசம் சொல்லுவாங்க. அது ஆரோபிக் ரெஸ்பிரேஷனில் 2வது ஸ்டேஜுக்கு பேர் தான் கிரப் சைக்கிள். தமிழ்லையுமே அப்படியே தான் சொல்லுவாங்க, கிரப்ஸ் சுழற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிரப் சுழற்சி எங்கே நடைபெறும்னு கேட்டாங்கன்னா மைட்டோகாண்ட்ரியாவில் தான் நடைபெறும். இதனுடைய முடிவு தான் ஏடிபி மூலக்கூறு உருவாகும். டோட்டலி பார்த்தோன்னா அப் டு கிரப் சுழற்சி முடிவில் 38 ஏடிபி மூலக்கூறுகள் உருவாகும். 38 ATPs ஆர் ப்ரொடியூஸ்டு. சரியா ரைட். அப்போ அந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் சி மைட்டோகாண்ட்ரியா. ஸோ லைசோசோம் இஸ் சூசைடல் பேக்ஸ் ஆஃப் தி செல், ஸ்கேவஞ்சர்ஸ் ஆஃப் தி செல், சோல்ஜர்ஸ் ஆஃப் தி செல். பிளாஸ்டேட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குளோரோபிளாஸ்ட், குரோமோபிளாஸ்ட், லியூகோபிளாஸ்ட். வேக்குவல்ன்றது வாட்டர் டேங்க் ஆஃப் தி செல் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி. சரியா புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ த dash principally perform the functions of packaging materials to be the delivered either intracellular targets and secreted outside of the cell அப்படின்னு சொல்கிறாங்க. செயல்பாட்டு என்ன செயல்? பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறத செய்கிறாங்க, நகரக்கூடியது. சரிங்களா? டெலிவர்டு எய்தர் இன்ட்ராசெல்லுலர் டார்கெட்ஸ் ஆர் செக்ரேட்டட் அவுட் சைட் த செல் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. யாருடைய ஃபங்க்ஷன் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க? ஓகே, நல்லா யோசிக்கணும். பேக்கேஜிங் அப்படிங்கிறது ஹிண்ட் வேர்டு. பேக்கேஜிங் அண்ட் செக்ரியேஷன் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ், புரதத்தை சுரத்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா அது யார் அப்படின்னா கோல்கை அப்பரட்டஸ். கோல்கை அப்பரட்டஸ் தான் இந்த வேலை செய்யும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இதை வந்து டிராஃபிக் கண்ட்ரோலர்லாம் சொல்கிறோம் இல்லையா? டிராஃபிக் கண்ட்ரோலர் அப்படின்லாம் சொல்கிறோம். செல்லின் போக்குவரத்து கட்டுப்பாடு என்று சொல்லக்கூடியது கோல்கை அப்பரட்டஸ். அந்த வகையில் போகும்போது ஆப்ஷன் கோல்கை அப்பரட்டஸ். கோல்கை உறுப்புகள், கோல்கை உறுப்புகள் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அதில் இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ த மெயின் ஃபங்க்ஷன் இஸ் த பேக்கேஜிங் அண்ட் செக்ரேஷன் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் தான் யாருடைய இது வேலை? கோல்கை அப்பரட்டஸுடைய வேலை. ஓகே, ஸோ காமிகோ கால்கை அப்படிங்கிறவங்க இது சயின்டிஸ்ட், அந்த சயின்டிஸ்ட் தான் இதை கண்டுபிடிச்சிருப்பாங்க, காமிலோ கால்கை அப்படிங்கிறது. ஸோ பொதுவாக பார்த்தோன்னா எல்லா யூகேரியாட்டிக் செல்லுமே இது காணப்படக்கூடிய ஒன்று. சரிங்களா? மேக்ஸிமம் கோல்கை அப்பரட்டஸ் நியூக்ளியஸ் பக்கத்தில் இருக்கும். இந்த கோல்கை அப்பரட்டஸ்லேருந்து தான் லைசோசோம் ஆரிஜின் ஆகும். சரிங்களா? ஸோ லைசோசோம் உருவாகும் இடமே இது தான், கோல்கை அப்பரட்டஸ் தான். ஸோ ஆரிஜின் ஆஃப் லைசோசோம்னு கேட்டாங்கன்னா கோல்கை அப்பரட்டஸ் தான். அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். சரியா? இந்த மாதிரி எப்படி இருக்குன்னா இட் லுக்ஸ் லைக் அந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் மாதிரியே தான் இதுவும் இருக்கும். ஓகே, ஸோ அங்கங்கே பார்த்தோன்னா அது குமிழ்கள் இருக்கும். அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா லைசோசோம். லைசோசோம்ங்க தெளிவாக பார்த்துக்கணும். ரைபோசோம் வேறு, லைசோசோம் வேறு. சரியா? அந்த கொஷின் வந்து லைசோசோம். ஆரிஜின் ஆஃப் லைசோசோம்னா அது கோல்கை அப்பரட்டஸ். இதுதான் கோல்கை அப்பரட்டஸ். சார் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கே, கோல்கை அப்பரட்டஸும் சரி எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமும் சரி, ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கே. நான் என்னால் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா கோல்கை அப்பரட்டஸ் தனியாகவே இருக்கும். சரிங்களா? இது வந்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இது வந்து நியூக்ளியஸோடு அட்டாச் ஆகிருக்கும். நியூக்ளியஸத்தோடு சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா அது எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், எண்டோபிளாஸ்மிக் வலைப்பின்னல். ஏன் தனிப்பட்ட முறையில் இந்த மாதிரி வலைப்பின்னல் போன்று இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கோல்கை அப்பரட்டஸ். தட்ஸ் ஆல். இதுதான் ரெண்டுக்குரிய மெயினாக டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறதுனா இது ரெண்டுக்குள்ளே இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ தட்ஸ் இட். ஸ்டார்டிங்லேருந்து ஒன்ஸ் ஓகே ஒரு கொஷின்ஸ் அப்புறம் என்ன பண்ணலாம், ரிவிஷன் பார்க்கலாம். கொஸ்டின் பாருங்களேன். த லாங்கஸ்ட் செல் ஆஃப் ஹியூமன் பாடி, மனித உடலில் மிக நீளமான செல் என்று அழைக்கப்படக்கூடியது ஹியூமன் நியூரல் செல், மனித நரம்பு செல். அடுத்து பார்த்தோம்னா ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னு ஏன் அழைக்கப்படுது? இந்த பிரசன்ஸ் ஆஃப் ரைபோசோம். ஸோ அதனால் ரைபோசோம் தான் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் வேலை செய்யும். ப்ரோட்டீன் ஃபேக்டரி ஆஃப் தி செல்ன்றது அதனுடைய அனதர் நேம். பிளான்ட் செல் வேல் மேட் ஆஃப் செல்லுலோஸ், கைட்டின், சியூபரின், இந்த மாதிரி பல பொருட்களால் ஆனது. ஓகே, அடுத்த விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் த ப்ரெசென்ட் இன் த டிஎன்ஏ. டிஎன்ஏல அல்லாதது எதுனா யுராசில். யுராசில் எங்கே இருக்கும்? ஆர்என்ஏவில் இருக்கும். சரிங்களா? இது எல்லாமே என்ன சார்? நைட்ரஜன் காரங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். டோரி இந்த ப்ராசஸ் ஆஃப் மைட்டாசிஸ் அப்படிங்கிறது, மைட்டாசிஸ் அப்படிங்கிறது சொமாட்டிக் செல் டிவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 2 ஐடென்டிக்கல் டாட்டர் செல் ஃபார்ம்டு அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். சரியா? உடல் ஆர்டர் கிச்சன் ஆஃப் தி செல்னா குளோரோபிளாஸ்ட் தான். பசுங்கனியை தான் செல்லின் சமையலறை என்று அழைப்பார்கள்.
யூகேரட்டிக் செல், ப்ரோகேரட்டிக், ப்ரோகேரட்டிக் செல்லுடைய டெஃபினிஷன்ஸ் மாற்றி கொடுத்துருக்காங்க. அது கரெக்டாக மேட்ச் பண்ணணும். அடுத்து பார்த்தோம்னா ஓன் டிஎன்ஏ மற்றும் ரைபோசோமை பெற்றுள்ள ஒரு நுண்ணுறுப்பு எது அப்படின்னு பார்த்தோம்னா அது மைட்டோகாண்ட்ரியாவும் மற்றும் பிளாஸ்டிட்ஸும் தான். அடுத்து பவர் ஹவுஸ் ஆஃப் தி செல்லின் ஆற்றல் நிலையம் என்று அழைக்கப்படக்கூடியது மைட்டோகாண்ட்ரியா. பேக்கேஜிங் அண்ட் செக்ரேஷன் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் செய்யக்கூடியது யாருன்னா கோல்கை அப்பரட்டஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். செல். சரியா? ஸோ தட்ஸ் இட். இதுதான் இந்த பகுதியில் இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ். அடுத்தடுத்த டாபிக்ஸ் நம்ம வந்துக்கிட்டே இருக்குது. ஓகே, ஸோ கீப் சப்போர்ட் அண்ட் தென் கீப் ஸ்டடிங். அது ரொம்ப முக்கியமானது. ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லா படிங்க, புரிஞ்சு படிங்க சயின்ஸை பொறுத்தளவு. அடுத்த டாப்பிக்கில் நம்ம சந்திக்கலாம். எனிவேஸ் யூ நெக்ஸ்ட் கிளாஸ் அண்ட் தென் பை.